மக்களே, கேரளா லாட்டரிக்கான ஒரு கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறத முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக்கை பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம 15/3/2026க்கான ஒரு கணிப்பு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 14ஆம் தேதிக்கான ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 383. ஓகே, இன்றைக்கி நம்ம எதுவும் பின்னிஸ் கொடுக்கல. ஓகேவா, நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓரளவுக்கு நல்ல நம்பர்ஸ் தான் எடுத்து வந்துருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா டைப் பண்ணி பாருங்கள் நம்மளே. ஓகேவா, அதுக்கு முன்னாடி நீங்கள் கேரளா அண்ட் இயர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் 98, 88, 49, 44, 47 இந்த நம்பருக்கு நீங்கள் நம்பர் வச்சுக்கலாம். இவங்ககிட்ட 4 டிஜிட் 120 5,80,000, 60 2,80,000 கொடுக்குறாங்க. 30 1,20,000. ஓகேவா, 3 டிஜிட்னு பார்த்தீங்கன்னா 70 35,000, 60 32,000, 35 17,500, 30 16,000, 25 10,500, 12 4,500 கொடுத்துட்ருக்காங்க. இவங்ககிட்ட 2 டிஜிட்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் 12 பார்த்தீங்கன்னா 1000 வண்டி கொடுக்குறாங்க. அதே மாதிரி சிங்கிள் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா 12 100 வண்டி கொடுக்குறாங்க. இவங்ககிட்ட புக்கிங் டைம் லாஸ்ட் டைம்னு பார்த்தீங்கன்னா 3-5 வரைக்கும் இவங்ககிட்ட நம்பர் வச்சுக்கலாம். ஓகேவா, ஓகே மேலே இன்றைக்கான ஆல் போர்டுக்கான ஒரு கணிப்பு நம்ம பார்த்தலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 டேஸ் மெத்தட் தான் நம்ம இன்றைக்கி எடுத்துக்கிறோம். ஓகே, 4 டேஸ் எதுனா 799. இந்த 799 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி எடுக்கணும்னு பார்த்துடலாம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 799 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஐன் ஆப்ஷனை போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர்னு பார்த்தீங்கன்னா 367 போட்டு தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா, இதில் எப்பயும் போல் புள்ளிக்கு முதலக்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 3/7 கிடச்சிருக்கு. 3/7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 799 வச்சு நமக்கு 3 கிடச்சிருக்கு. இதில் 3ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 349. இந்த 349 வச்சு நம்ம அடுத்த நாளை நம்ம பார்த்துடலாம். 349 எஸ்ஐன் ஆப்ஷன் 367 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய எண் பார்த்தீங்கன்னா 5/3 கிடச்சிருக்கு. 5/3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 349 வச்சு நமக்கு 5 3 கிடச்சிருக்கு. இதில் 5ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 875. இந்த 875 வச்சு நம்ம அடுத்த நாள் நான் பார்த்துடலாம். 875 எஸ்ஐன் ஆப்ஷன் 367 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 6 நமக்கு 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 6/3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 875 வச்சு நமக்கு 6 3 கிடச்சிருக்கு. இதில் 3ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு அண்ட் சி போர்ட்லேயும் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 383. இந்த 383 வச்சு நம்ம அடுத்த நாள் நான் பார்த்துடலாம். 383 எஸ்ஐன் ஆப்ஷன் 367 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 6/7 நமக்கு 7 தான் கிடச்சிருக்கு. 6/7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 383 வச்சு நமக்கு 6/7 நம்பர் கிடச்சிருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேஸ் மெத்தட் எடுத்தோம். 799 வச்சு நமக்கு 3, அடுத்தபடி நமக்கு 349 வச்சு நமக்கு ஒரு 5, அடுத்து நமக்கு ஒரு 3 நம்பர் கிடச்சிருக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்க மாதிரி தான் கணிப்பில் வருது. உங்கள் கணிப்பில் பி போர்டுக்கு வந்துச்சுன்னா டைப் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு 7ஆம் நம்பர் கொஞ்சம் வரலாங்கிற மாதிரி இந்த மெத்தட் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் தான் நம்ம கணக்கில் வருது. உங்கள் கணிப்பில் 6ஆம் நம்பர் வந்துச்சுன்னா டைப் பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஓகே மேலே அடுத்தபடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 டேஸ் மெத்தட் தான் நம்ம எடுத்துக்கலாம். இதில் 420. அந்த 420 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான இன்னொரு ஆல்பம் நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஓகேவா, 420 போட்டுக்கிறோம். இதில் ரூட் ஆப்ஷன் நம்ம 2 டைம்ஸ் போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். இதில் ரூட் ஆப்ஷன் போட்டு நம்ம எடுத்துக்கிறோம். இதில் ஃபார்முலா நம்பர் 258. ஓகேவா, இதில் புள்ளிக்கு முதலுடைய நம்பர் நோட் பண்ணி இதில் கிடைச்ச நம்பர் 2/7 கிடச்சிருக்கு. 2/7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 420 வச்சு நமக்கு 2 கிடச்சிருக்கு. இதில் 7ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 799. அந்த 799 வச்சு நம்ம அடுத்த நாள் நான் பார்த்துடலாம். 799 ரூட் ஆப்ஷன் 258 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்கூடிய எண்ணம் பார்த்தீங்கன்னா 2/3 கிடச்சிருக்கு. 2/3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 799 வச்சு நமக்கு 2 3 கிடச்சிருக்கு. இதில் 3ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 349. இந்த 349 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன பார்த்துடலாம்.
349 ரூட் ஆப்ஷன் 258 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதறக்கூடிய நம்மன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7 அப்படி 1 வந்து கிடச்சிருக்கு. 7 அப்படி 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா. 349 வச்சுட்டு நமக்கு 7 1ன்னு கிடச்சிருக்கு. இதில் 7ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 875. இந்த 875 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வந்து பார்த்துடலாம். 875 ரூட் ஆப்ஷன் 258 போர்டில் நமக்கு முதலுடைய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 8 அப்படி 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா. பாதி நம்ம 875 வச்சு நமக்கு 8 1ன்னு கிடச்சிருக்கு. இதில் 8ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் பி போர்டில் நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 383 இருக்குது. 383 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன பார்த்துடலாம். 383 ரூட் ஆப்ஷன் 258 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர் 9 அப்படி 8 தான் நமக்கு கிடச்சிருக்கு. 9 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா. 383 வச்சுட்டு நமக்கு வந்து 9 அப்படி 8ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. நம்ம ஒரு 5 days மெத்தடு தான் எடுத்திருந்தோம். இதில் வந்து ஒரு 6 நாள் மெத்தட். இது வந்து நம்ம ஒரு 5 days மட்டும் தான் போட்டிருந்தோம். ஓகே, 420 வச்சுட்டு நமக்கு வந்து 7ஆம் நம்பரும் பாஸ் ஆகிருக்கு. அடுத்தபடியாக நமக்கு 3ஆம் நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்கு. 3ஆம் நம்பர் அடுத்தபடியாக நமக்கு வந்து 7 8 இந்த மாதிரி தான் நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா. மேக்ஸிமம் ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்க மாதிரி தான் வருது. உங்கள் கணிப்பில் ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கு இந்த நம்பர்ஸ்லாம் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி நம்மளே. ஓகேவா. நம்ம எடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்த நம்பர் 6 7 வந்து எடுத்திருந்தோம். இதில் 7ஆம் நம்பர் கொஞ்சம் சி போர்டுக்கெல்லாம் கொஞ்சம் வரதுக்கு சான்ஸ் இருக்கலாம். ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கு நம்ம கொடுத்த நம்பர் 9 அப்படி 8. ஓகேவா. இந்த மாதிரி தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து நம்பர்ஸ் வந்து எடுத்துருக்கிறோம். இந்த நம்பர்ஸ் உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி நம்மளே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் நம்பராக பார்க்காதீங்க. இது ஒரு கணிப்பாக மட்டும் பாருங்கள். இதில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி நம்மளே. ஓகேவா. சரி, ஏபிபிசிஎஸ்சின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் 69 96 68 86 79 97 78 87ன்ட்டு நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி நம்மளே. இல்லாட்டி கெஸியாக மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க. ரொம்பவே நல்லதுன்னு தான் சொல்லுவேன். ஓகேவா. ஓகே, இன்றைக்கான ஒரு பெஸ்ட்டு கமெண்ட்ஸை வந்து பார்த்துட்டு. ஓகேவா. இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ்னு பார்த்தலாம். ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 383. ஓகே, 383க்கு பார்த்தீங்கன்னா பாபு அவர் பார்த்தீங்கன்னா 3 8 கொடுத்துருப்போம். நம்மளே ஒரு அருமையான ஒரு ஆல் போர்டு தான் இன்றைக்கி வந்து கொடுத்துருப்பல. 3 8 2 நம்பருமே ஒரு தரமான ஒரு வினிஷ் வந்து கொடுத்துருப்பல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருவங்கடம் பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர்லாம் கொடுத்துருக்காப்புல. ஆனால் கொஞ்சம் ஏபிபிசி டவுல்ஸ் கொஞ்சம் எதிர்பார்க்கல. ஆனால் 8 போட்டிருந்தோம்னா அன்றைக்கி ஒரு தரமான ஒரு வெற்றியாக இருந்திருக்கும். இன்றைக்கி யாரும் கொஞ்சம் எதிர்பார்க்காத நம்பர் அடித்தாலும் கொஞ்சம் வினிங்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தருண் ராஜேந்திரன் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 3 7 கொடுத்துருக்காப்புல. இப்போ 3ஆம் நம்பர் ஒரு சூப்பரான வினிங்ஸ் தான் கொடுத்துருக்காப்புல. இன்றைக்கி கொஞ்சம் வின்னிங்ஸ் வந்து கம்மியாக தான் நினைப்பேன். ஏன்னா அது வந்து ரேரான நம்பர் தான் அடிச்சிருக்கீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாத்துக்குமே கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜோதி 0 3 30 இந்த மாதிரி எடுத்துருக்கப்பல. ஆனாலும் 3ஆம் நம்பர்லாம் எடுத்துருக்கீங்க. ஆனால் கொஞ்சம் இன்றைக்கி வந்து மிஸ் ஆகிடுச்சு. நம்மளே பார்த்தீங்கன்னா 793 இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே மகளே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கே பண்ணிக்கங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு வினிங் முயற்சி பண்ணியிருக்கீங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேட்டர்ன் மாற்றி தான் விளையாடுவீங்க. ஓகேவா. ஒரு சில நாள் மிஸ் ஆக தான் செய்யும். ஓகேவா. நாளைக்கு நம்ம வின்னிங் எடுத்துருவோம். மறக்காமல் புதுசாக பார்க்கும்போது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகேவா. ஓகே, நம்மளே மீண்டும் வணக்கம். ஒரு கணிப்பிடுவதில் சந்திக்கலாம். ஓகேவா.